Yes. So, hello aspirants. So, welcome to Relative Festival. So, நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ இன்னைக்கு என்ன செஷன்ஸ் அப்படின்னா எல்லாரும் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கேவிஎஸ் எக்ஸாம், அதாவது கேந்திரியா வித்யாலயா நவோதயா வித்யாலயிலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 15,000க்கும் மேற்பட்ட ஸோ 14Kக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ வேக்கண்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நமக்கு கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங்கான வேக்கண்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த டீச்சிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு சில எலிஜிபிலிட்டி இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடெட் அப்படின்றது டிஜிடிக்கும் பிஆர்டிக்கும் நமக்கு தேவைப்படுது அப்படின்றது சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிடெட்டுக்கான எக்ஸாம் அப்படின்றதும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கேவிஎஸ் எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் ஓகேங்களா, அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா December 4 இருந்தது. அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ December 11 ஆக்கிட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணலையோ மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இதோடைய எக்ஸாம் டேட் அப்படின்றதும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான்ல இருந்து ஜான் 10th அண்ட் 12th வந்து 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரேனும் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இதோடைய அப்ளை வீடியோ அப்படின்றது நம்மளுடைய அடா 247 தமிழில் போனீங்கன்னா இங்கே பிளேலிஸ்ட்டில் கீழே வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ சிடெட் இருக்கா, இந்த ஒரு ஃபுல் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்லி சிடெட்டுக்கான ஒரு பிளேலிஸ்ட். ஸோ இதுலேயும் நம்ம ஹவு டு அப்ளை அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ பேக் டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு கிஷோர் சார் இருக்கால கேவிஎஸ் நியூ வெஹிக்கிள், இதில் நமக்கு கம்ப்ளீட்லி என்னென்ன எக்ஸாம் இருக்குது என்னன்றது கிளியர் கட்டாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே நிறைய ஜென்ரிக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிடெட் வேணுமா வேணாவா, என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, ஸோ எப்படி கேவிஎஸ் அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு அண்ட் நான் டீச்சிங்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம், நிறைய டீட்டெயில்டு வீடியோஸ் நம்ம தெளிவாக என்ன தேவைன்றதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது இன்னும் பார்க்கல, இன்னும் நான் அப்ளை பண்ணலை, ஸோ எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? எஸ், ஓகே, டன். ஸோ ஓகேங்களாப்பா? சரிங்களா? ஓகே, டன் டன் டன். அடுத்து ஓகே, டன். ஓகே, ஸோ எல்லா வீடியோ வந்து விசிபிளாக இருக்கா? எஸ். ஸோ இப்போ இந்த இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, டன்ப்பா. அடுத்து போகலாமா? ஸோ இந்த ஒரு எக்ஸாமோடைய அப்ளிகேஷன் டேட் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுப்போம். ஓகே, ஸோ இதோடைய அப்ளிகேஷன் டேட் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து 14ல் இருந்து. சரிங்களா? ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் தெளிவாக டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுது, பேட்டர்ன் அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதான் இந்த ஒரு செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. இது எல்லாமே இதோடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? ஏஜ் லிமிட் நீங்கள் ஃபுல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி மேலும் தகவல் என்ன பண்ணிக்கோங்க, பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. அண்டு வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ஸோ பிஜிடி அப்படின்றதுல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1465 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது போஸ்ட் கிராஜுவேட். ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இப்போ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிடி பிஆர்டிக்கு நமக்கு இங்கே வேக்கண்ட் கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்டு இருக்குது. இது ரெண்டுக்கும் எனக்கு சிடெட் அப்படின்றது வேணும். சரிங்களா? எஸ். அடுத்து ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர், வைஸ் பிரின்சிபல் தான், இது ரெண்டும் தனி கேட்டகரி. இது இல்லாமல் நான் டீச்சிங் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 1155. ஸோ இதில் தான் இந்த எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, ஸோ ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் சொல்லி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நமக்கு வருது. சரிங்களா? ஓகே, டன். அதே மாதிரி ஏஜ் லிமிட் அப்படின்றது ஈச் போஸ்ட்டுக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ஏஜ் லிமிட் அப்படின்றதும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், மறக்காமல் அப்ளை அப்படின்றத பண்ணிக்கொள்ளுங்கள். சரிங்களாப்பா? சரி, ஓகே, டன். என்ன சார் இது போஸ்ட் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது தெரியுமா, சிபிஎஸ்சி ஸ்கூல் இல்லை கேந்திரியா வித்யாலயா ஸ்கூல், இந்த மாதிரியான ஸ்கூலில் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்லி நமக்கு இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் மாதிரியான ஒரு போஸ்ட் இது. சரிங்களா? எஸ், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ இந்த ஒரு பேட்சுக்கான ஃப்ரீ டெமோ பேட்ச் அப்படின்றது நம்மளுடைய அதாவது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோடைய
எஸ். ஸோ டோட்டலாக ஒரு 14 ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெமோவாக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நம்மளுடைய பேட்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கோடு Y1029 இதோடைய லிங்க்லேருந்து எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், ஸோ கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுறேன். மறக்காமல் எல்லாரும் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். எஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு கோர்ஸ் அப்படின்றது டெமோ கோர்ஸ் பார்த்து ஓகே அப்படின்னா, ஸோ நம்மளுடைய 2 பேட்ச் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்பின்னு சொல்லக்கூடிய பேட்ச். இதில் நமக்கு கம்ப்ளீட்லி டீச்சிங் நான் டீச்சிங்கான Tier 1 லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட். அதே மாதிரி சிற்பி 2.0ன்றது நான் டீச்சிங் JSAக்கான லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட். ஸோ 4th டிசம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நாள் ஆயிருக்கு சார். அப்போ என்ன சார் பண்ணுறதுனா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஆல்ரெடி இதோடைய எக்ஸாம் டேட் அப்படின்றது நமக்கு ரொம்ப கிட்ட இருந்ததுனால நம்ம லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் தான் கொடுத்தோம். அப்போது நீங்கள் இந்த ரெக்கார்டெலாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டே படிக்கணும். எப்பயுமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லைவ் ப்ளஸ் ரெக்கார்டு இருக்குன்னா டக்குன்னு வாங்கிடணும். ஏன்னா உங்களுக்கு லைவ்னா டெய்லி பேசிஸில் லைவ் கிளாஸஸ் போகும். பட் ரெக்கார்டர்னா ஆஃப் ஆஃப் த சிலபஸ் உங்களுக்கு ரெக்கார்டாக வந்துடும். நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சு அண்ட் தென் என்ன பண்ணுவீங்க, எஸ். ஸோ லைவ் கிளாஸஸை கண்டினியூ படிப்பீங்க. ஸோ இப்போ முன்னாடியே நீங்கள் பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும்லாம் இந்த ரெக்கார்டர் கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிலபஸ் காட்டுறோம் எப்படி நான் ரெக்கார்டெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எஸ். ஓகே, டன். இதோடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான்ப்பா. ஸோ உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷன் ஸோ ஃபார் Tier 1 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போஸ்டிங்கும் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரிலிமினரி இன் OMR அப்ஜெக்டிவ் மாடல். சரிங்களா? ஃபார் ஆல் போஸ்ட்டு. ஆனால் MTSக்கு மட்டும் கிடையாது, மீது எல்லாத்துக்குமே இது ஒரு 2 மணி நேரம் எக்ஸாம் அப்படின்றது இருக்க போகுதுன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஓகே. அதாவது ரீசனிங் இருக்கும். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு வெர்பல் ரீசனிங், கோடிங், டீகோடிங், டைரக்ஷனு, ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில், இந்த மாதிரியான கேசஸ் இருக்கும். ஸோ எஸ் இங்கே எழுதுறேன் வெர்பல். அடுத்து நான் வெர்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு எஸ், அதாவது இமேஜ் பேஸ்டு. ஸோ லாஜிக்கல் ஆர் கிரிட்டிக்கல் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டில் ரீசனிங் கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நியூமரிக்கல் எபிலிட்டி, அதாவது ஆப்டிடியூட். நம்மளுடைய கொஷின் 20 கொஷின் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி நமக்கு அரித்மெட்டிக் மேக்ஸ், அதாவது நம்பர் சிஸ்டம்னா என்ன, எல்சிஎம்னா என்ன, ரேஷியோ, ஆவரேஜ், பர்சன்டேஜ், அதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸு, SICI அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ அந்த கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 by 1 அப்படின்றது நீங்கள் தெளிவாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் அப்படின்றது, அதுக்கப்புறம் GK, ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது இல்லாமல் இந்த காம்பிடென்சி டெஸ்ட் அப்படின்றது நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணும். இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது நமக்கு ஒரு 20 ரீஜனல் லாங்குவேஜில் நடக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ்லையும் இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்னு எழுதலாம். அண்ட் இந்த பார்ட் 5 பார்ட் 6 அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு என்ன சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் இங்கே இங்கிலீஷ் ஒரு தமிழ் சொல்லி சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதே MTS அப்படின்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் இல்லை, ஜஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக அண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது கம்பல்சரி அண்ட் அதர் மாடர்ன் ஆர் இந்தியன் லாங்குவேஜ் நீங்கள் தமிழ் அப்படின்னு சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு எக்ஸாமுக்கு எழுதலாம். சரிங்களா? சரி சார், இப்போ எனக்கு CTET வேணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக CTET அப்படின்றது எனக்கு வேணும் ஃபார் TGT அண்ட் PRT சார். ஆனால் என்கிட்ட இல்லையே சார் அப்படின்னா யார்கிட்டலாம் இல்லையோ நீங்கள் நான் டீச்சிங் போஸ்ட்டை அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் வேக்கண்ட் அதிகம், நீங்கள் அதை எழுதலாம். சரிங்களா? உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து டீச்சிங் ஸ்கில்ன்றது இருக்கணும். ஸோ அது சர்டிஃபிகேட்டில் எதுவும் கேட்கல, பட் இருக்கணுன்றது சொல்லியிருக்காங்க, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோ. CTET இந்த 2க்கு மட்டும் எனக்கு வேணும். சரியா? ஸோ நான் டீச்சிங் அப்படின்னு நீங்கள் அப்ளிகபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன சார் அப்படின்னா டெட் அப்படின்றது எவ்ரி இயர் நம்மளுக்கு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடக்குது. ஸோ டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஸோ சேம் சினாரியோ தான் இது, சென்ட்ரலில் நடக்கக்கூடியது தான் சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு 2 பேப்பர் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ யாருக்கும் தெரியாதது, நீங்கள் டெட் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் CTET உடைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்கமிங்கில் டெட்டெலாம் வருது எக்ஸாம்னா நீங்கள் இந்த CTET பாஸ் ஆகிருக்கீங்கன்னா இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ டெட்டை அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அங்கே இந்த மார்க்கையை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் CTET வந்து நீங்கள் ஒரு வாட்டி, அதாவது ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அதனால தெளிவாக படிங்க. இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஒரு KVS எக்ஸாம் வந்து கொஞ்ச நாள்லயே நமக்கு CTET எக்ஸாம் அப்படின்றதும் வந்துருச்சு. ஸோ இதோடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதற்கான பேட்ச், அதுக்கு முன்னாடி இந்த CTET டீட்டெயிலும் சொல்லிடுறேன்.
எஸ். ஸோ இங்கே பாருங்க, இந்த சிடெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்க, ஸோ படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த வாட்டி கேவிஎஸ் இல்லைனாலும் அடுத்த வாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், சிடெட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கேவிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சராக கூட ஆகிடலாம். அண்ட் இந்த சிடெட் அப்படின்றது சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெட்டு படிச்சிருக்கீங்க சார் அப்படின்னா உங்களுக்கானது தான் இது. ஸோ கிளியராக சேம் சிலபஸ் தான், ஓகேவா, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ உங்களோட காம்படிஷன் சென்ட்ரல் லெவலில் இருக்க போகிறது. சரிங்களா? இதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா 18, ஸோ இன்னொரு 10 நாள் கிட்ட இருக்க 9 நாள். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதுலேருந்து நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே படிக்கலாம். ஸோ சிடெட்னாலும் சரி கேவிஎஸ்னாலும் சரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஒன்றாக தான் இருக்க போகிறது. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த சிடெட் இப்போ சிற்பி 1 and 2ன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அது நமக்கு கேவிஎஸ் எக்ஸாமுக்கான ஒரு பேட்ச். ஸோ இந்த ஒரு சிடெட் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவொலின்னு சொல்லக்கூடிய பேட்ச். இது பேப்பர் 1 and 2. ஸோ இது ஹிந்தி கம்பல்சரி கிடையாது இந்த ஒரு எக்ஸாம். ஸோ 17 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போவே என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். 237 கிளாஸஸ் அப்படின்றதுக்கு. ஸோ மேலும் இந்த ஒரு கான்டாக்ட் நம்பர் கிடையாது. ஸோ கான்டாக்ட் நம்பர் 9240231044 அப்படின்றதா இப்போ இருக்கக்கூடிய புது என்கொயரி நம்பர். நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் vimal.raj@247 சொல்லி இந்த ஒரு மெயில் ஐடிக்கு உங்களுடைய டவுட்ஸ் அப்படின்றது நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா? ஸோ பேட்ச் ரிலேட்டடாகவும் ஆஃபர் ரிலேட்டடாக எதுனாலும் சரி. ஸோ இந்த ஒரு பேட்ச் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடால சேல் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஒரு பேட்ச்னாலும் ப்ரைஸ் கம்மியாக டபுள் வேலிடிட்டி அக்சஸோட என்ன பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எப்படி சார் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய அடா வெப்சைட்குள்ளே போயிடணும். சரிங்களா? ஸோ அடா வெப்சைட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ட் அவுட் டு அப்ளை. ஸோ நீங்கள் கூகுளில் அவுட் டு அப்ளை போட்டாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா 1 by ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் அடா 247 வெப்சைட்குள்ளே போயிட்டீங்க சார் அப்படின்னா இங்கே இந்த ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ளே போங்க. போனீங்கன்னா இங்கே சிடெட் இருக்குது, இங்கே NVS KVS இருக்குது. சரிங்களா? ஸோ எதுனாலும் ஒரே ப்ராசஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சிடெட்டுக்கு கொடுக்குறேன் சார், இல்லை அப்படின்னா நான் வந்து கேவிஎஸ் கொடுக்குறேன், சேம் ப்ராசஸ். இங்கே நம்மளோட ஃப்ரீ பேட்ச் அப்படின்றதுக்கு JSA சிற்பி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இந்த ஒரு பேட்ச் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே 242 ஆன்லைன் கிளாஸஸுக்கு இதோடைய கிளாஸஸ்லாம் என்னென்ன டேட் அப்படின்றத அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டடி பிளான் இருக்கும். இதை கிளிக் ஹியர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது என்னன்னு தெரியும். இப்போ நம்ம கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ நமக்கு டிசம்பர்லேயே என்ன ஆகுது, இதோ பாருங்க, சாரி ஜான்ல ஸ்டார்ட் ஆக போகுது, டிசம்பரோட எண்டில். அதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கார்டடாக கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் 1 by 1 என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா லைவ் கிளாஸஸ் அப்படின்றது வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், ஈஸியாக பேசிக்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் பக்காவாக போயிடும். ஸோ அதனால் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஒரு லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். எப்படி சார் அப்படின்னா அப்படியே வாங்க இந்த பேட்ச்க்குள்ளே இங்கே மோர் ஆஃபர் அப்படின்றது இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கோடை ரிமூவ் பண்ணி நம்மளோட கோடு Y1029 அப்படின்னு சொல்லி என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2534 ப்ரைஸில் இந்த ஒரு பேட்ச் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூ கொடுத்து இந்த இடத்துல நம்ம கோடு இருக்கான்னு பார்த்து என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Y1029. ஸோ எக்ஸ்ட்ராவாக 2% ஆஃபரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எதுனாலும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.